இன்றைக்கி ஒரு விருந்து சமையல் சமைக்க போகிறோம். சைவம் தான். ஒரு 6-7 ஐட்டம் சமைக்க போகிறோம். அதை ஃபுல் விலாகாக உங்களுக்கு நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் சமைச்சிக்கலான்னு ஆச்சரியப்பட்டுருவாங்க. நான் ஒரு பிரியாணி மாஸ்டருங்கிறதே மறக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சைவத்தை போடுங்க சைவத்தை போடுங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச சைவ சமையலை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த மினி விலாக் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் ஓடும். மெயின் வீடியோ ஓடவே ஓடாது. அது ஏன்னே எனக்கு தெரியாது. அந்த கருத்தை மாற்றும் வகையில் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. ஒரு இனிப்போட ஆரம்பிக்கலாமா? ஒரு சூப்பரான பால் பாயாசம் செம்மையாக இருக்கும். எப்போ பாயாசம் வைக்கிறதுக்கும் காரம் இல்லாத பாத்திரத்தை எடுத்துங்க. 1 லிட்டர் பால் சேர்க்குறேன். நல்ல திக்கான பாலாக கேட்டு வாங்கிக்கோங்க. பாலுக்குன்னு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த பால் காயிற கேப்பில் பாயாசத்துக்கு மற்ற பொருளை ரெடி பண்ணலாம். முதல்ல சேமியா. ஓகே, 1 லிட்டருக்கு ஒரு 1/4 கிலோ சேமியா போட்டாலே போதுமானது. இருக்கு இல்லையா? இப்படி உடச்சி போட்டுங்க. நம்ம வீட்டுக்கு தான், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்னதாக உடைச்சிங்க. ஒரு 1/4 கிலோ போடலாம், அதுவே அதிகம். குக்கிங் ஆயில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. அதில் சேமியா சேர்த்துக்கிறங்க. என்ன மாஸ்டர் நெய் போடாமல் எண்ணெய் போடுறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அவ்வளோ கஞ்செல்லாம் இல்லை. இது வடிச்சிருவோம், அதெல்லாம் போயிடும். அதனால தான் நெய் ஊற்றலை. கலர் வந்து கொஞ்சம் அங்கங்கே பொன்னிறமாக இருந்தால் பாயாசம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி செவந்த உடனே டக்குன்னு ரொம்ப விடக்கூடாது. செவந்துருச்சு. இப்போது பச்சை தண்ணியை ஊற்றிங்க. இப்போ இது வேகணும். வெந்த உடனே வடிச்சிடணும். இந்த கேப்பில் ஏலக்காவை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். எங்கே மிக்ஸி ஜார். பால் கொதிச்சிருச்சு. திக்கான பால். இங்கே பாருங்கள், சேமியா வெந்துருச்சு. இப்போ இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது வடிகட்டியில் ஊற்றிக்கலாம். ஷிங்கில் நான் ஒரு தட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தான் நான் இதில் நெய் ஊற்றலை. நெய் ஊற்றணும்னு வச்சுங்க வேஸ்ட்டாக போயிடும். இதை சாதாரண பச்சை தண்ணியை ஊற்றி இப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஸ்டார்ச்சும் போயிடும். பால் கொதிக்கிறது இல்லையா, இதில் சேர்த்துருங்க. உடனே சேர்த்துடலாம். அது வெளியே வச்சுட்டு இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது கண்டினியூவாக கொதிச்சுட்டே இருக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இது வேகிறது ரொம்ப லேட் ஆகும், ஜவ்வரிசி வந்து ஊறணும், நல்லா வேகணும் அப்படின்னா நினச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன் நான். இப்போ நெய் சேர்க்குறேன். ஜிஆர்பி நெய். இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி, இன்னும் இது என்ன ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி ஜவ்வரிசி ரொம்ப வேண்டாம். 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி போட்டால் போதும். ஒரு கை அளவுக்கு 1 கிலோவுக்கு அவ்வளோ போட்டாலே போதும். இது இப்போ பொரியணும். பொரியிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பொரிய ஆரம்பிக்குது. பக்கத்துலேயே நின்று வளர்க்குறது வந்து ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் நாடகம் பார்க்க போனீங்கன்னா நல்லா வந்துடும் பாயாசம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி, ரொம்ப இல்லை, இது முங்குற அளவுக்கு. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த கேப்பில் சுகரு, ஏலக்காய் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுங்க. ஒரு 6லேருந்து 8 ஏலக்காய் போட்டுங்க. சரியா? இதை பொடியாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாரு, ஏலக்காய் பொடி பண்ணுது. இதை நீங்கள் ரொம்ப நாக்கில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பொடித்த பின்னாடி ஜல்லிச்சுட்டு கூட போடலாம். பாருங்கள், இப்போயே கிட்டத்தட்ட வெந்துருச்சு. அப்படியே தண்ணி சுண்டுற வரையும் வேக வச்சுருங்க. 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சுகர் சேருங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம இதுக்கு வேறு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் நான் குறைச்சி சேர்க்குறேன். நல்லா கலந்துங்க. ஹை ஃப்ளேம் வச்சுங்க.
இப்போ இந்த பாயாசத்தில் அந்த சேமியாவை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க, வெள்ளையாக இருந்தால் தெரியாது. கொஞ்சம் கோல்டன். அதனால தான் நல்லா வெந்துருச்சு பாருங்க, அப்படியே தண்ணி சுண்டி சுண்டி வெந்துருச்சு. இந்த அளவுக்கு ஆனாலே போதும். சிம்மில் வச்சுட்டு இந்த பாயாசத்தில் சேர்த்துடலாம். ஓகே, சுடுது பார்த்து செய்யுங்க. அது ஒரு பேர். நல்லா கிண்டி விட்டு ஆல்மோஸ்ட் பால் பாயாசம் ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டு விட்ருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுங்க, ரொம்ப வேண்டாம். பாயாசத்துக்குலாம் நிறைய நெய் போடக்கூடாது. ஓகே, நெய் கரையட்டும். எப்படி இருக்குது பாருங்கள் பாயாசம் பார்க்க. நெய் உருகிருச்சு. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நிதானமான தீயில தான் பொன்னிறமாக வரணும். அப்போ தான் குடிக்கிறப்போ நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது பண்ணியாச்சு. தூக்கி பாயாசத்தில் கொட்டிடலாம். ரெண்டு அடுப்பையும் அணைச்சிடலாம். ஓகே, இப்போது எப்படி இருக்குது பாருங்கள் பாயாசம். கரெக்டாக இன்னும் 1 ஹவரில் நம்ம சாப்பிட போகிறோம். மற்ற சமையல்லாம் முடிச்சுட்டு அப்போ மொதல் பாயாசத்தை வச்சிடணும். சூப்பராக பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆனால் கூட இது என்ன செய்யாதுங்க, அப்படியே கிரேவி மாதிரி ஆகாமல் இருக்கும். ஓகே, பாயாசத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா முடிச்சுட்டு இங்கே எடுத்து வந்து வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு வழியாக பாயாசம் முடிச்சிட்டேன். அடுத்தது சாம்பாருக்கு பருப்பு போடலாம். சரியா? துவரம் பருப்பு இந்த 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்கணும் தான். நான் என்ன பண்ணிவிடுவேன், இதுலேருந்து ஒரு கரண்டியை சுட்டுருவேன். ஆக்சுவலாக பாசிப்பருப்பு போட்டு வச்சா திக்காக கூட்டு நல்லா இருக்கும். ஆனால் நான் காராமணி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் கூட்டு வைக்க போகிறேன். கீரை கூட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ துவரம் பருப்பே இருக்கட்டும், போதும். அப்போது அந்த 1 டம்ளர் பருப்பு 10 நிமிஷமாக ஊறுறது. அது கூட ஒரு 6 பல்லு பூண்டு, மஞ்சள்தூள் 1 சிட்டிகை. ஏன் பருப்பு போடுற ஐட்டத்தில் எல்லாம் நான் பூண்டு போடுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கும். 2 தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோ, லைட்டாக 2 சிட்டிகை எண்ணெய், 1 ட்ராப் விட்டுருங்க. நல்லெண்ணெயாக விட்டுங்க, சும்மா 1 ட்ராப். இப்படி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். சாதாரணமாக வைக்கும்போது இப்படி வைங்க, நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சுருவோம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த வேகிற கேப்பில் இது வேகிறதுக்குள்ளாகவே நம்ம என்ன பண்ணலாம், சாம்பாரை தாளிச்சிடலாம். இதை பற்ற வச்சுருவோம். இதில் போட்டுருவோம். இதை எடுத்து இதில் போட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுங்க. 2 வெந்தயம், 2 மிளகு, சீரகமும் அப்படி தான் 2 காஞ்ச மிளகா 10 நம்பர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. ஒரு 5 பேருக்கு ஓகே. என் பிள்ளை எழுந்துட்டாங்க. இதை பாருங்க, படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. வீடியோ எடுக்கிறது ஒரு பக்கம்னா, இவனை நடுவில் ஆட்டி விட்டுட்டு போய் தூங்க வேண்டியதாக இருக்குது. சரி, இவன் தூங்கினா தான் நம்ம அங்கே வீடியோ எடுக்கவே முடியும். ரஜா தூங்கு ரஜா. எங்கள் வீட்டோட குளத்தை பாருங்கள், அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டோம். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து அவங்கள தூங்க வச்சுட்டான், இவன் தூங்க மாட்டான். என் மச்சினிச்சு இதை வதக்கும். தூங்கலை, அவன் தூங்கலை, ஆனால் தீஞ்சிடும். அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அடுப்புக்கு தெரியாது பாரு, டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஸோ இதை நான் கிண்டி விட்டு போகலான்ட்டு வந்தேன். சிம்மில் வச்சுட்டேன். இந்த பக்கம் திரும்பி என் மகனை பார்ப்போம். நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோ 3 நிமிஷத்துக்கு பின்னாடி இவ்வளவு போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்னை விட்டிங்கன்னா ஒரு 30 கிலோ பிரியாணியை போட்டுருவேன் இந்த 2 மணி நேரத்தில். ஒரு வீடியோ எடுக்க 2 மணி நேரம் கூட ஆகும். சரிங்களா? அது அந்தந்த ரெசிபியை பொறுத்து. அந்த 2 மணி நேரமும் சாரை சமாளிக்கணும். ஏதோ பெரிய மனுஷன் பண்ணி தூங்கிட்டாப்ல. கிட்ட அங்கே ஏதோ விசில் வந்துருச்சு. பருப்பு தொங்கிட்ட. தேங்காய் ரொம்ப போடக்கூடாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் போடுங்க. சாம்பார் செல்லே ஜாவ் அப்படின்ட்டு போயிடும். ஓடியா நம்ம சமைக்கலாம். ஓகே, இதனால தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இவ்வளோ தூக்கி வச்சுருமே. அதுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு கமெண்ட், பெரிய மனுஷன் ஒருத்தர், குழந்தைய தூக்கி வச்சுட்டு தான் வீடியோ நல்லா ஓடுங்கிறதுக்காக போடுறீங்களா, குழந்தைய அடுப்புக்கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு.
இவனை அங்கேயும் விட முடியல, அடுப்புக்கிட்டையும் தூக்கின்னு வர முடியல. சிறப்பான ஆளாக இருக்காங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா அலசிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க சின்ன ஸ்பூனில். ஓகே, இதையும் வதக்கிங்க. அந்த மஞ்சத்தூள் அளவுக்கு பெருங்காயமும் போட்டுங்க. இந்த சாம்பார் பொடியை நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த காம்பினேஷன் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை அணைச்சிடலாம். 4 விசில் வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுக்கிறோம். கடுகை போடுறோம். ஹை ஃப்ளேம்லேயே போடக்கூடாதுங்க. 2 சீரகம் இருக்கிற அளவுக்கு சேர்த்துருங்க. 2 வெந்தயம். சமையலில் சீரகத்தை சேர்த்துக்கிட்டே இருங்க. எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஒரு 5 காஞ்ச மிளகா தாளிப்புக்கு. இடித்த பூண்டு. ஓகே, இடித்த பூண்டு போடுறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 நம்பர் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்குறீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கணும். ஆல்ரெடி சாம்பாருக்கு வேக வைக்கும் போதே 2 தக்காளி போட்டோம். இப்போது சும்மா பேருக்கு ஒரு அரை தக்காளி மாதிரி அதை போட்டுங்க. ஒரே ஒரு சிட்டிங்க மஞ்சத்தூள், தாளிப்பு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போது அருமையாக வதக்கியாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்க்கணும். மாங்காவை கடைசியாக சேர்க்கறது நல்லது. இப்போ உடையாமல் இருக்கும், நிறைய புளிப்பு ஏறாமல் இருக்கும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இப்போ சேர்த்துட்றேன். மாங்காய் தண்ணியில் தான் இருக்குது, நான் கடைசியாக சேர்க்குறேன். இது கூட உப்பு சேர்த்துடலாம். 4 விரல் உப்பு இருந்து 5ஆவது விரல் மேலே அடங்கணும், இந்த மாதிரி உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை. இந்த கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காய் எல்லா சைடும் எண்ணெயில் பிரண்டா மட்டுமே போதுமானது. இப்போ இந்த காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டும். மூடியாச்சு. காய்கறி வேகட்டும். இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு. ஓகே, இப்போ துவரம் பருப்பு ப்ரெஷர் வந்துருச்சு. ஓகே, பார்த்திங்களா அந்த 4 விசிலில் எப்படி சாஃப்டாக வெந்திருக்கு. கூட்டுக்கு எடுத்து வச்சுக்கோ. சாம்பாரில் என்னதான் இது போதும் கூட்டுக்கு, ஏன்னா அதிலே பருப்பு நிறைய தான் இருக்குது. இது கூட்டுக்கு. அப்புறம் ரசத்துக்குமா? அப்போ சாம்பாருக்கு இருக்கிறத வச்சு வச்சுட வேண்டியது தான். ரசத்துக்கு போதும். நல்லா கரண்டி வச்சு மசிச்சுக்கிறீங்க. காய்கறி ஒரு அரை வேக்காடாச்சும் வேகணுங்க. முருங்கைக்காய் காய்கறிலாம் ஒரு அரை வேக்காடாச்சும் வேகணும். வெந்ததில் பருப்பை சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் தெரியும். உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணலாம். பருப்பை சேர்த்துட்டீங்க. இதில் மாங்காய் போட போகிறதுனால ரொம்ப புளி தண்ணி தேவையில்லை, சரியா? கொஞ்சமாக. இது நான் எல்லா சமையலுக்கும் சேர்த்தே ஊற வச்சுருக்கேன். இதிலேருந்து சும்மா லைட்டாக இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கிற புளியிலேருந்து எடுத்த தண்ணின்னு கூட வச்சுங்க நீங்கள். இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். சாம்பார் இந்த திக்னஸில் இருக்குது. இதில் அரவையே சேர்க்குறோம். அரைச்சி வச்சுருக்க எல்லா அரவையும் சேர்த்துட வேண்டியது தான். பாருங்க, இந்த மசாலா நல்லா அலசி ஊற்றிடுங்க. இந்த சாம்பார் கொதிக்கட்டும். அந்த பாருங்கள் நல்ல கலர் வந்துருச்சு. ஒரே ஒரு கொதி வரட்டும். மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் சாம்பாரில் கடைசியாக மாங்காய் சேர்க்குறோம். இன்னும் 2 இன்க்ரீடியண்ட் இதில் சேர்க்க வேண்டியது இருக்குது. மாங்காவோடு சேர்ந்து கொதிக்கட்டும். இன்னும் 2 சேர்க்கணுமா? முக்கியமான ஐட்டம். சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பச்சை கொத்தமல்லி, கடைசியாக இறக்க போகிறச்ச ஒரு 1/4 ஸ்பூன் நெய். இதுதான் அந்த நெய் இன்க்ரீடியன்ட்டா? ஆமாம், இது ரொம்ப மெயின். இதை போட்ட கையோடைய அடுப்பை அணைச்சிடணும், மூடிடணும், எடுத்து வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நான் இந்த இடத்த ரொப்பிட்டுக்கிறீங்க. நீங்கள் தானே அங்கே போகிறீங்க வரீங்க. அல்லா, 2வது ஐட்டம் ஓவர். காலியாகும்போது என்ன பண்ணணும்? காலியாக விடக்கூடாது. உடனே வெள்ளை காராமணி நைட்லேருந்து ஊறுது.
சேர்த்துக்கிறேன். எதுக்காக? இது கூட்டுக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சம் சுண்டலும் பண்ணிக்கலாம். கீரை கூட்டில் இதை போட்டோம்னா அப்படி ஒரு ருசியாக இருக்கும். சாப்பிடாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதை போட்டிங்கன்னு வச்சுங்க, கீரை கூட்டு பத்தாது, அது மட்டும் 100% கன்ஃபார்ம். இப்போ சிகப்பு காராமணி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுங்க. இப்போ இதில் உப்பு, காரம், மஞ்சள் தூள் எதுவும் போட வேண்டாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். கீரை கூட்டுக்கு பாத்திரத்தை போடுறேன். கடலெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் விட்டுங்க. கடுகு போட்டுக்கலாம். 2 வெந்தயம். எதுக்கு நான் எல்லா இடத்துலையும் வெந்தயம் போடுறேன்னா, புளி இதெல்லாம் வந்து சூடு. இந்த சூடு வந்து வயிற்ற ஒரு சில நேரம் வலிக்கலாம், அது மாதிரி ஆகப்படாது அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறோம். 4 குண்டு மிளகா. இப்போ அடுத்து கூட்டு தான். கூட்டுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1, ஒரு கொத்து கருவேப்பிலை, கூட்டுக்கு தேவையான பெருங்காயம், கூட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஒரு தக்காளி, 2 தக்காளி சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுங்க, வதக்குங்க. இப்போயே உப்பு போட்டுடலாம். நான் சொல்லியிருக்கிறேன், ஊற்றி சாப்பிட்ற ஐட்டத்துக்கெலாம் ஒரு ஆளுக்கு 1 கிராம், அப்போ தொட்டு சாப்பிட்ற ஐட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு 1/2 கிராம். இந்த ஃபுல்லாக போட்டோம்ல சாம்பாருக்கு, கூட்டுக்கு பாதி. ஒரு 1/2 சிட்டிகை மஞ்சத்தூள். மஞ்சளும் உடலுக்கு ரொம்ப நல்லது, திட்டமாக சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இதில் கீரை. என்ன கீரை? இது முளைக்கீரை. முளைக்கீரை தான் சேர்த்துருக்குறோம். க்ளீன் பண்ணிட்டோம். இந்த கீரையில் மட்டும் தான் செய்யணுமா? கூட்டு அரைக்கீரை செய்யலாமாம்மா? சிறுக்கீரை முளைக்கீரை ஒன்று தானே? அதான் சிறுக்கீரையில் செஞ்சால் நல்லாயிருக்கும், முளைக்கீரையில் செஞ்சால் நல்லாயிருக்கும். பருப்பு தண்டு கீரைன்னு வரும், தண்டு கீரை. இதே முத்திருச்சுன்னா பெருசாக வரும், அதில் செய்யலாம். பொன்னாங்கண்ணியில் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கீரையில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த கீரை பேர் முளைக்கீரை, இல்லைன்னா சிறுக்கீரை அல்லது தண்டுக்கீரை. பெருசாக வளர்ந்துருச்சுன்னா தண்டுக்கீரை. ஓகே. இப்போ கீரையை மூடி போட்டு சமைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது உண்மைதான். இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லலாம் கூட வச்சு சமைச்சிடுறாங்க இப்போ. அதனால் பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. இன்னும் கீரை கூட்டுக்கு உப்பு போடல. எப்போவுமே கீரை வெரைட்டி சமைக்கிறீங்கன்னா உப்பு முதலே போடக்கூடாது. உப்பு முதலே போட்டிங்கன்னா கீரை முதல்ல பார்த்துருப்பீங்க, இவ்வளோ இருக்கும், அப்போயே இவ்வளோ உப்பு போட்டுருவீங்க, சரியாக இருக்கணும். அசுருவனொன்னே இவ்வளோண்டு ஆகிடும், கண்ணாம்னான்னு கறிக்க ஆரம்பிச்சிடும். நான் 100 முறை சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில், கீரைக்கு உப்பு போடாதீங்கன்னு. ஒவ்வொரு முறையும் அதான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, 2 கட்டு கீரை இருந்துச்சுரா, அதாண்டோ போட்டேன், ஜாஸ்தி ஆகிடுச்சுரா. ஆமாங்க. ஸோ கீரை கூட்டை எப்போவுமே முதல்ல உப்பு போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கூட்டுக்கு ஒரு அரை வரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க, ஒரு கைப்பிடி தேங்காய் சில்லு போட்டுங்க, ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். இது 3த்தையுமே நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கீரை கூட்டில் ஒரு கைப்பிடி தேங்காய், 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம் வச்சு அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு வதக்குங்க. இதுக்கு தான் நம்ம அந்த பருப்பு எடுத்தீங்க? ஆமாம், இந்த வர. ஓகே. ஏன்னா அந்த பச்சை மிளகா சீரகத்தோட வாசம் கொஞ்சம் போகணும், அதுக்கு தான். அப்பப்போ கிண்ணணுமா? இதில் தேவையில்லை, சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ கூட்டுக்குள்ளே துவரம்பருப்பு அரைச்சி வச்சோம், துவரம்பருப்பு வேக வச்சு வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது ரெகுலராக கூட்டுனா இப்படி தான் வைப்போம் இல்லையா. இது ஏன் இன்னும் ஸ்பெஷலாக மாற்றுறதுக்கு இந்த காராமணியை சேர்க்கலாம். காராமணி பாருங்கள், நைட்டுலேருந்து ஊறி இருக்கு. அந்த 2 போட்டு காராமணி நைட்லேருந்து ஊறிச்சு. 2 விசில் தான் விட்டேன். பஞ்சு பஞ்சம் வந்துருச்சு. சிகப்பு பாப்பமா, சிகப்பும் நல்லா வந்துருச்சு. இதை எடுத்து சிகப்பு நான், வெள்ளை எங்கள் மாமா. ஓகே, அதை தண்ணியோடையே சேருங்க. தண்ணியை கீழெல்லாம் ஊற்ற வேண்டாம், அதில் தான் எல்லா சத்து இருக்கும். ஓகே, இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு திக்காகிற வரைக்கும் கூட்டு திக்காக தான் இருக்கணும், சரிங்களா. இந்த தேங்காயெல்லாம் இருக்கிறதுனால என்ன நடக்கும், பருப்பு தேங்காயெலாம் இருக்கிறதுனால கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகிடும். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி தான் உப்பு போடணும். ஊருக்கு முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா இந்த ஜாரெலாம் அலசி ஊற்றிக்கலாம்.
இப்போ போட்டிங்கன்னா உப்பு மிஸ் ஆகாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எதுக்கும் 2.5 உப்பு பாதி உப்பு போடணும். எதுக்கு போட்டேன்? பொரியலுக்கா? மாமா நீங்கள் நீங்கள் தான் அதில் முன்னாடியே உப்பு போட்டிங்களே தக்காளி வதக்கும் போதே. அதான் சொல்கிறேன், அந்த கீரை வந்து மசிஞ்சு குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யணுங்கிறது தான் சொல்கிறேன். புதுசாக பண்ணுறீங்கன்னா கடைசியாக போட்டுங்க உப்பு. சரியா? இப்போ கீரை கூட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கீரை கூட்டாக இருந்தால் மட்டும் திக்காக கரைச்ச புளி கொஞ்சோண்டு, அதாவது போட்டது தெரியாத அளவுக்கு. சரியா? போட்டது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு போட்டுங்க. நல்ல அருமையாக இருக்கும் கூட்டு. இது நல்லா கொதித்து சுண்டணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து பச்சை வாசம் மொத்தம் போகட்டும். ஃபைனலாக இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், கொத்தமல்லி தானே? இல்லை, அதே பச்சையாகுது, அதுக்கே கொத்தமல்லி. அது கொத்தமல்லி தேவையில்லை. அப்போ இதில் நெய் சேர்ப்பீங்களோ? நெய் சேர்க்கலாம். நெய் இல்லாமல் ஒன்று இருக்குது. தெரியல எனக்கு. தெரியாது உனக்கு. தேங்காய் அரைச்சி சேர்த்தாச்சு. தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ தானே அது பச்சையாக தான் இருக்குது. நான் ஏன் அதில் கொத்தமல்லி போட போகிறேன்றீங்க? இப்போ திரும்ப நான் போட்டு இறக்குவேன்றீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கேன்? அழகாக இருக்குது. என்னமோ. எப்போ நீங்கள் கூட்டு வச்சாலும் கடைசியாக இறக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நல்லா நைஸாக அரைச்ச இஞ்சி ஒரு சின்ன அளவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதோட அடுப்பை அணைச்சிடணும். இப்போ இந்த தண்ணியும் சுண்டிடுச்சு, கூட்டும் வெந்துருச்சு, இஞ்சியும் போட்டாச்சு, அடுப்பை அணைச்சாச்சு. நெய் இருக்குது அதனால் போடுறேன். ஆனால் கம்பல்சரி நெய் போடணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? இருக்குங்கிறதுனால போடுறேங்க. நெய்யை போட்டுட்டு கூட்டு தயார். வீடியோ நம்பர் 3. இப்போ 3வது ஐட்டம் முடிஞ்சா இந்த பக்கம் வச்சுருவோம். ஓகே, இந்த அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இதுவரையும் நான் சமைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். பாருங்கள், நான் இது கரெக்டாக பண்ணுவேன் தானே? ஆமாம், என் மனைவிக்கு கரெக்டாக சொல்லி இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க, டேஸ்ட்டாகவும் செஞ்சுருவாங்க. அதை மட்டும் தான் நான் நம்பி அவங்க கிட்ட கொடுக்க சொல்லுவேன். கொடுங்க, செஞ்சுருவாங்க அப்படின்னு. நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம், நான் தான் சொல்லி கொடுத்தேன். சொல்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். அடுப்பு இன்னும் ஹை ஃப்ளேம் வைக்கல, லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. 2 பெரிய சைஸ் வாழைக்காய். ஓகே, இது நம்ம வீட்டு குழம்பு தூள் ஒரு 3 ஸ்பூன் தூள் போடுறோம். 1 ஸ்பூன் தூள் உப்பு போடுறேன். இடித்த பூண்டு போடுறேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை. ஆனால் சிம்லேயே வச்சுருக்காங்க. ஆமாம், அடுப்பு ஏற்றக்கூடாது. ஓகே, ஈவன் அடுப்பு பற்ற வைக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. இப்போ வாழைக்காய் வெட்டினதை சேர்த்துக்கிறேன். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிங்க. இது ரொம்ப பெருசாக இருந்தனால நான் 2ஆக வெட்டி போட்டிருக்கேன். இப்போ தான் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றுறோம். ஹை ஃப்ளேம் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறீங்க. இது நம்ம வீட்டு குழம்பு தூள். நீங்கள் தனி மிளகாய் தூள் பண்ணால் 2 ஸ்பூன் போடுங்க போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுறீங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும். இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்தில் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பனில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு பெரட்ட கிறிஸ்பாக மாறிடும். இப்போ பாருங்கள், அப்படியே சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் வச்ச உடனே இப்போ சாஃப்டாக வெந்துருச்சு. ஆனால் இது போதுமானா போதாது. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு சுருள வதக்கணும். அப்போ தான் வாழைக்காய் ரோஸ்ட்டு நல்லா கலர் திரும்பும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். ஆனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேம் வச்சு அப்படியே பரப்பி விட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வாசம் கும்முன்னு வந்துட்டுருக்கு. வாழைக்காய் வறுவல் பார்த்தீங்களா, நல்லா பக்காவாக வந்துட்டுருக்கு. எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் அப்பப்போ விட்டு வறுத்துக்கலாம். இதுக்கே பத்தலை தானே? இது பத்தலை தான், கொஞ்சம் விட்டுக்கிறேன். நீங்கள் என்ன ஃபேமிலி அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன ஃபேமிலின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்கணும்னு பார்ப்பேன் நான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைக்கிறது முக்கியம் இல்லை, அது ஒவ்வொன்றுமே சாப்பிடும்போது ஆசையாக ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன்.
அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே சமைச்சிருவேன். கடைசியாக வாழைக்காய் வறுவல் முடிஞ்சு இதையும் எடுத்து இங்கே செட் பண்ணிடலாம். வறுவல் ஐட்டம் எது செஞ்சாலும் உடனே மூடாதீங்க, திரும்பியும் சாஃப்டாகிடும். எதுவும் படாமல் பார்த்துங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த சூடு ஆறின பின்னாடி மூடி போட்டு வைங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். ஓகே. 1 டம்ளர் தண்ணி விட்டுங்க. அடுப்பை பற்ற வச்சிடலாம். வேக வச்சு தான் செய்யணுமா? வேக வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதிலே போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி காய்கறியை போட்டு வேக வைக்கணும். கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி பச்சை காய்கறி, இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் வேக வச்ச லைட்டாக சுகரை சேர்த்து விட்டிங்கன்னு வச்சுங்க, கலர் மெயின்டைன் ஆகும். ஓகே, கலர் மாறாது. உப்பு மட்டும் நம்ம சமைக்கும் போது போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். சுகர் போட்டிங்கன்னா கலர் மாறாது. இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், காய்கறி வெந்துருச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷத்துலேயே காய்கறி வெந்துருச்சு. ஓகே, இதை எடுத்து வடிச்சிக்கலாம். எடுத்துங்க. இந்த தண்ணியை நீங்கள் சாம்பாரில் கூட ஊற்றிடலாம். சரியா? வேணும்னா சூப்பு சாம்பார் எதுலையாச்சும் ஊற்றிங்க, இல்லை கீழே கூட ஊற்றிங்க. நான் கீழே தான் ஊற்றுவேன். நிறைய பேர் திட்டுவீங்க, என்னண்ணா சத்தெல்லாம் அதிலே போயிடுச்சுண்ணா அப்படின்னு. அது அதில் போட்டால் போதும். பற்ற வச்சுக்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் தாளிக்க போகிறேன். கடலை எண்ணெய் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். சீரகம் தாளிச்சுங்க. சீரகம் எல்லா சமையல்லையும் நான் பயன்படுத்துவேன். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க, எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சிக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவக்காமல் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வெங்காயத்தை போடக்கூடாது. போட்டால் வச்சக்க நல்லாவே இருக்காது. இதெல்லாம் எனக்கு தெரியாது, மாமா தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லணும் நான் அதுக்கா? நான் வியூவர்ஸ் கிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட பேசல. கடுகு பொரியறதுக்கும் கடலை பருப்பு சவக்கிறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், காயறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா. இதில் ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக வெட்டி சேர்த்துங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. வெளிர் நேரத்தில் வெள்ளையாக மாறிடும் பச்சை மிளகா, அது வரைக்கும் எண்ணெயில் வதக்கணும். சரியா? மிளகாவும் வெளுத்து வந்துருச்சு. இந்த மிளகாவும் அப்படியே வெளுத்துருச்சு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்த பின்னாடி பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். சரியா? வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா வதக்குங்க. லைட்டாக மஞ்சள்தூள் அதே போட்டு நல்லா பரட்டுங்க. வேக வச்சுருக்க காய்கறி எவ்வளவு தேவைப்படுமோ உப்பு, அதாவது இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை, இதில் வந்து நல்லா அந்த உப்பு ஊறணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சு பரட்டிட்டு கடைசியாக நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டு பெரட்டி இறக்குனா இந்த பொரியல் தயார். இப்போ காய்கறியோட உப்பெல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. ஐயா, தாராளமாக தேங்காய் பூ. நல்லா கலர்ஃபுல்லான ஓகே கேரட் பீன்ஸ் பொரியல் தயார். செம்மையாக இருக்குது. இந்த தேங்காய் பூவோட காரம், பச்சை மிளகா, உப்பு காரம்லாம் ஏறி சூப்பராக இருக்கும். கேரட் பீன்ஸ் பொரியல். ஒரு 5லேருந்து 6 பேருக்கு ரசம் வைக்க போகிறோம். ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். அந்த 3/4 லிட்டர் தண்ணிக்கு புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துங்க. புளி 15 கிராம்லேருந்து 20 கிராம் இருக்கலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறி இருக்கு புளி. நல்லா எவ்வளோ ரசத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க. ஒரு ஆளுக்கு 100 mlன்னு வச்சுங்க, இல்லை ஒரு 150 mlன்னு வச்சுங்க. 1/2 லிட்டருந்து 3/4 லிட்டர் வச்சா போதும். தண்ணி ஊற்றியாச்சு. புளியை வடிகட்டிடுங்க, சக்கை இல்லாமல். சுத்தமாக சக்கையை எடுத்தாச்சு. ஓகே, வேணும்னா நீங்கள் க்ளீனாக வடிகட்டி கூட போட்டுக்கலாம். தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி 2 கட் பண்ணியே போட்டிங்களோ? கட் பண்ணதே இருக்குது, அதனால் போட்டேன். இல்லை அப்படியே நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம்.
ஒரு ஆளுக்கு 1 கிராம் அப்படி கணக்கு பண்ணிங்க. ஒரு அரை லிட்டருக்கு வச்சிங்கன்னா 5 கிராம் போடுங்க. 3/4 லிட்டர் வச்சிங்கன்னா ஒரு 7-8 கிராம் போட்டுங்க. சரியா? கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, ரொம்ப போட்டுறக்கூடாது, லைட்டாக போடணும். வேக வச்ச பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக உண்டுன்னு பெருங்காயம் போட்டுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சிங்க. நல்லா தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த சக்தியை காமிச்சு நல்லா கரைச்சிங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. ரசத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. கடுகு, 2 சீரகம் போட்டுங்க, 2 வெங்காயம் போட்டுங்க, காஞ்ச மிளகா 4, கருவேப்பிலை 4, பூண்டு ஒரு 20 பல்ல இடித்து சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கருகுன மாதிரி வதங்கட்டும். நல்ல டார்க் ப்ரௌன் வரணும். ஓகே, அது வரையும் வதக்குங்க. அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். நல்ல டார்க் ப்ரௌன் வந்துருச்சு. வந்த உடனே ரசப்பொடி நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு பெரட்டிட்டிங்க. அப்படியே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. கைப்பத்திரம் ரசத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கலக்கக்கூடாதுங்க. நுரைச்சி வந்த உடனே எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போது ஆல்மோஸ்ட் ரசம் தயார். பாருங்கள், என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு. பெரிய தொல்லை பிடிச்ச வேலை எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பண்ணியாச்சு. அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொதி வரணும். வாங்க ஏன் வர மாட்டீங்க? ஒரே ஒரு கொதி வாங்க. ஓகே, கொதி வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிட்றேன். இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. மிளகு சீரகம் போட்டு கொதிக்க வச்சா ஒரு சில நேரங்களில் கசப்பு வந்துடும். அதனால் கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த பக்கம் பாருங்கள், இதை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடணும் கையோட. ரசத்தை மட்டும் அப்புறம் மாற்றலாம்னு நினைக்கக்கூடாதுங்க. உடனே கையோடு மாற்றிடணும். மாற்றிட்டு மின்னல் வேகத்தில் ஒரு மூடியை போட்டுடணும். ஓகே, அதோட பிளேஸ்க்கு போணும். அதோட பிளேஸுக்கு போகணுமா? ரசம் வச்சாச்சு. 7வது ஐட்டமா வடை, கார மசால் வடை, மோர் ஃபைனலாக வச்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்பளம். ஓகே, 1/4 கிலோ நம்ம கடலைப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை ஒரு 7-8 பீஸ் போட்டுங்க. ஓகே, பூண்டு ஒரு 7-8 நம்பர் போட்டுங்க. காஞ்ச மிளகா 10 நம்பர் போட்டுங்க. உப்பு ஒரு 3-4 கிராம் போடுங்க. நிறைய போடக்கூடாது உப்பு. சரியா? என்கிட்ட அரைச்ச இஞ்சியே இருக்குது, அதனால் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, இதுலையே பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக, பருப்பு ஐட்டத்துக்கு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. இதை தண்ணி கிண்ணி எதுவும் விடாமல் கொஞ்சமாக பருப்பு போட்டுங்க. கடலை பருப்பில் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குது பருப்பு. கொஞ்சமாக பருப்பு போட்டு நல்லா நைஸாக ஓட்டிடுங்க. அப்புறமா முழு கடலை பருப்பு நிறைய போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த காஞ்ச மிளகாவும் பட்டையும் ஓடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பருப்போடு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். ஓகே, தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ கொஞ்சம் பட்டை கிட்டெல்லாம் ஓடிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டுங்க. போடலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ கடலைப்பருப்பு, ஏன்னா ஒரு வடையை சுட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 4 கடலைப்பருப்பு முழுசாக எப்போவுமே வச்சுக்கணும். சரியா? ஏன்னா அது நைஸாக கூட ஓட்டிட்டா பருப்பு அங்கங்கே வர மாதிரி கூட வச்சுக்கலாம். தண்ணி எக்காரத்து கூட ஊற்றாதீங்க. ஓடவே ஓடாது அப்படின்ற ஒரு நிலமை வந்தால் மட்டும் தெளிச்சிங்க. அப்பயும் ஊற்றக்கூடாது. நல்லா ஓடிடுச்சு. ஓகே, இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நிறைய போட்டால் பிணைஞ்சு போட முடியாது. ஓகே, பொடியாக வெட்டின கொத்தமல்லி, கருவேப்பிலை.
இது எப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறீங்களோ அப்போ தான் பிணையணும் வெங்காயத்தை. முன்கூட்டியே பிணைஞ்சு வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். அப்படியே ரெடியாக வச்சுங்க. எண்ணெய் சட்டி காயட்டும், எண்ணெயை ஊற்றட்டும். அப்பளம் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடுவோம். ஏன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு அப்பளம் போட தெரியுமா மாமா? அப்பளம் போடுறது கூட தெரியணுமாம்மா? எண்ணெயில் போட்டால் பொரிய போகுது. அது இல்லை மாமா, அது பண்ணுறதுக்கா தெரியும். தேய்க்கிறதுக்கா பண்ணுவேண்ணே. வீடியோ போட்டுருமா? அதெல்லாம் முதுகு நிமிந்து போடும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே. அதை காலையில் காய்ச்சணும் கஞ்சி. அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டு நைட்டே காய்ச்சி வச்சுட்டு காலையில் வெயிலுக்கு முன்னாடி கொண்டு போய் ஊற்றணும். உங்களுக்கு எதுதான் தெரியாது, எது கேட்டாலும்ன்றீங்க. அது இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது எல்லாமே தெரியுங்கிறத விட நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இப்போ யாராச்சும் என்கிட்ட பேச வருவாங்க, உங்கள் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மாஸ்டருங்க. அதே மாதிரி யாராச்சும் லேடிஸ் வருவாங்க, வீட்டில் நாங்கள் சமைப்போம் தம்பி, ஆனால் உங்கள் பிரியாணி பார்த்து சமைச்சா நல்லா வந்துச்சுமாங்களா. அப்போ என்ன பண்ணுவேன், நான் அவங்கள விட மாட்டேன். நீங்கள் என்ன நல்லா சமைப்பீங்கன்னா, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னா, எப்படி பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன். என் கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் வந்து ரெசிபி எழுதி போடுறாங்க பாரு, என்ன இப்படி செய்கிறத விட இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் தம்பி நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. நான் அதை வருத்தமே பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுலேருந்து எனக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைச்சா அதையும் எடுத்துக்குவேன். அப்படி தான் நம்ம கற்றுக்க முடியுமே தவிர நம்ம யாரும் நம்மளை எதுவுமே சொல்ல முடியாது, நமக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம எதையும் கற்றுக்க முடியாது. அது கொஞ்சம் நியாயமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இப்போ அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். தேங்க்ஸ் சொல்லி ரிப்ளை கூட போட்டுருவேன். ஆனால் ப்ராப்பராக பண்ணல. நம்ம வெங்காயம்லாம் போடாமல் தான் இந்த வடையை வந்து இதுக்கெல்லாம் பண்ண. இந்த வடையே பண்ண மாட்டாங்க. உளுந்து போண்டா மாதிரி தான் பண்ணுவாங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு. ஆனால் நம்ம சாப்பிட்ணும்ல. அதை சொல்லுங்க, நாங்கள் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு காலி பண்ணோம்ல, எங்களுக்கு பிடிச்ச மாதிரில சமைக்கணும். கலந்து விட்ருவேன். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காயும் போது மட்டும்தான் நீங்கள் மாவு வெங்காயத்தோடு பிணையணும். சரியா? இப்போதைக்கு நான் ஒரு 4 வடை போட்டு காட்டுறேன். இந்த மசால் வடை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, புதுசாக பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக பண்ண போகிறவங்க ஒன்று ஒன்றா எடுத்து தட்டி போடுறத விட இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுங்க. ஒரே சைஸில் இந்த எண்ணெயில் ஒரு 3 இல்லை 4 தான் போட முடியும். அதனால் நான் இந்த 3 மட்டும் போடுறேன். சரி, இன்னும் சின்னதாக ஒன்று 4 மட்டும் போட்டு காட்டுறேன். வைக்கிறீங்க. புதுசாக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், ஏற்கனவே இருக்கிறவங்க கோச்சிக்கூடாது. அவ்வளோதான். எடுக்கிறீங்க, போட்டுடுறீங்க, எடுக்கிறீங்க, தட்டுறீங்க, அப்படியே எடுக்கிறீங்க, போட்டுடுறீங்க, தட்டுறீங்க, போட்டுடுறீங்க. வடைக்கும் அப்படி தான். ஒரு 4 செகண்ட் 5 செகண்டுக்கு கரண்டி உடனே உள்ளே போடக்கூடாது. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. அதே தான். மோர் தாளிக்க வேண்டாம். ஏன்னா ரசமும் ஊற்றிக்கிற மாதிரி தான் இருக்குது, தயிரும் சாம்பாரும் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. தயிர் அப்படியே திக்காக போட்டுக்கலாம், வேஸ்ட்டாக போய்டும். வா வா நல்லா கம 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 கமன்னு மசால் வடை தயார். ஓகே, அடிக்கட்டியில் போட்டுருங்க. வாழை இலை பறிக்கலாமா? வாங்க. இங்கே கொஞ்சம் வாழை மரம் இருக்குது, நம்ம இடம் தான் இது. இங்கே ஒரு கருவேப்பிலை வந்துட்டுருக்கு, இங்கே ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. வாழை இலை காசு இருந்தா போதும். இப்போ வேணாம், அது வேஸ்ட்டு தான். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம். பார்க்குறீங்களா? இது எங்கள் அப்பாவை பெற்ற பாட்டி சீத்தம்மா, இது எங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி ஸ்ரீரங்கம்மா. இவர் தான் எங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்தி, டாப் சமையல் மாஸ்டர். ஆனால் வெஜ்ஜு மாஸ்டர். அவர் மாஸ்டர் இருந்தனால எனக்கு ஓரளவுக்காச்சும் சமையல் வருதுன்னு நான் நம்புகிறேன். இது வந்து எங்கள் அம்மாவோட அக்கா, இவங்க பேர் சாந்தம்மா. லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி தான் தவறிட்டாங்க. அவங்களும் சூப்பராக சமைப்பாங்க. இவங்க என்னுடைய மனைவி, என்னுடைய முதல் மனைவி. இவங்க வந்து 2020 கொரோனா டைமில் தவறிட்டாங்க. ஓகே, இவங்களுக்கு எல்லாம் தான் இன்றைக்கி சாமி படைக்க போகிறோம் நம்ம சாதனை. இந்த அமாவாசை வர்ற இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம அன்றைக்கி ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கணுங்கிறனாலே நான் ஹோட்டல் வரமாட்டேன். ஹோட்டலும் லீவ் விட்டுருவாங்க.
ஸோ அந்த ஒரு நாள் கூடுமான வரைக்கும் இங்கேருந்து சாமி கும்பிட்டு தயார் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகேவா? நம்ம சமைச்ச சாப்பாடில் எங்கள் வீட்டில் இப்படி தான் எல்லாம் போட்டு ஒரு கிண்ணத்தில் ஒன்றா வச்சுருவாங்க. அப்புறம் காமிச்சிட்டு போய் உடச்சிட்டு வரேன். ஓகே, காம்பை கிள்ளி விட்டுருணும். போலாமா? மாடிக்கு போய் வைக்கலாம் வாங்க. எவ்வளோ நிற்குமா? நம்ம போயிடும், அப்போ தான் வந்து சாப்பிடும். வாங்க இப்படி போயிடலாம். நீ பின்னாடி வந்து அப்பாடி வாங்க எல்லோரும் போய் சாப்பிடும். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சமைச்சி வச்சுட்டு ஒரு சில நாளில் இருந்து நல்ல வெயிலில் வச்சுருவாங்க. ஒரு காக்காவும் வராது. இருப்பா காக்கா வரட்டு இருப்பான்னு சாப்பிடவே விட மாட்டேன். இன்றைக்கி பரவாயில்ல, எல்லோரும் சாப்பிட்றாங்க. மாமா சமைச்சாச்சு, டேஸ்டிங் எப்படி இருக்குது? எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே சாம்பார் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.